அதுக்காக காலம் பூரா இப்படியே இருக்க முடியுமா? கோகிலா அவ மாமியார் வீட்டுக்கும் நீ அன்பு வீட்டுக்கு போய் தானே ஆகணும் ஆனந்தி. என்ன மேடம், எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்களும் இப்படி பேசுறீங்களே. அத்தை என் மேல எவ்வளவு கோவத்துல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் எப்படி அங்க போறது? அதே மாதிரிதான் ஏன் அத்தையும் என் மேல கோபமா இருக்காங்க. நான் மட்டும் எப்படி அங்க போறது? நீங்க 2 பேர் பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற மாதிரியே தெரியல. சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. பேசாம இருக்க மாட்டீங்க 2 பேரும்? என் மேல யாருக்கு அக்கறை இருக்குங்கிற பிரச்சனையா இப்போ? இந்த குடும்பத்துக்குள்ள 3வது ஆள் வரக்கூடாது. அம்மா, அண்ணி 3வது ஆள் இல்லம்மா. அண்ணா அவங்க கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. தயவு செஞ்சு அது ஒரு கல்யாணம் எல்லாம் சொல்லாத. உண்மையான கல்யாணத்துக்கான எந்த அடையாளமாச்சும் இருக்காடி அந்த மகேஷ் நடத்தி வச்ச கல்யாணத்துல? தாலி கட்டினா மட்டும் அது கல்யாணம்னு ஆயிடுமா? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். இவன் வேலையில போறத வீட்டுக்குள்ள இழுத்து விட பாக்குறான். தாலியை கட்டிக்கிட்டு வாழாம இருப்பேன்னா எந்த அப்பா அம்மா தான் ஒத்துப்பாங்க? கோகிலாவோட மாமனார் மாமியார் பேசுறது யதார்த்தம். அன்பு வீட்டுல போய் வாழ்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனந்தி. கோகிலாக்காக நீ இந்த முடிவை ஏத்துக்கலாம் ஆனந்தி. அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியானா அப்பவும் நீ வருத்தப்படதான் போற. என் வாழ்க்கையை வச்சு அத்தையும் மாமாவும் ஆனந்திய மிரட்டுறதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏத்துக்க முடியாதுன்னா என்ன செய்வ? நீயும் ஆனந்தியும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டே காலத்தை ஓட்ட போறீங்களா? அப்போ உங்களை நம்பி உங்களுக்காக எல்லாத்தையும் சகிச்சுட்டு போற அன்பு, சரவண, அவங்க 2 பேரோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல. மேடம், நாங்க அப்படி நினைப்போமா? நீங்க நினைக்கிறீங்களா இல்லையான்னு எப்படி தெரியும்? நீங்க பேசுறதையும் நடக்கிறதையும் வச்சுதானே. நீங்க நடந்துக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே. கோகிலாவுக்கு ஆனந்தி வாழ்க்கை முக்கியம், ஆனந்திக்கு கோகிலா வாழ்க்கை முக்கியம். அன்பும் சரவணனும் இல்லாம உங்களுக்கு வாழ்க்கை இருக்கா? ஏதாவது ஒரு இடத்துல புரிஞ்சு விட்டு கொடுத்து போகணும்ல. உங்க கூட வாழணுங்கிற ஆசையிலையும் நம்பிக்கையிலும் தானே அன்பும் சரவணனும் எல்லாத்தையும் தாங்கிட்டு நிக்கிறாங்க. அவங்க இடத்துல இருந்து நீங்க யோசிக்க வேணாமா? நான் என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். இந்த வீட்டுக்குள்ள ஏன் மருமகளா வர தகுதி யாருக்கு இருக்குன்னு நான் முடிவு பண்ணணும். உங்க மருமக ஏன் பொண்டாட்டி ஆக முடியாதுமா? ஆனா என் பொண்டாட்டி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியும். ஆனந்தி தான் என் பொண்டாட்டி. அவளை தவிர வேற எவளும் இந்த இடத்துக்கு வர முடியாது. ஆனந்தி அண்ணி தப்பானவங்கன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பாக்குறீங்கல்ல, அதாமா பிரச்சனை. நீ வாய மூடு முதல்ல. அண்ணி தண்ணின்னு சும்மா இருக்கிறவன கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்க. இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே நீதாண்டி. 1000 பிரச்சனை இருக்கு ஆனந்தி உன்னை சுத்தி. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கான தீர்வு எங்க இருக்கோ அந்த பக்கம் நீ வரவே மாட்டேங்கிற. பிரச்சனை பின்னாடியே தான் ஓடிக்கிட்டு இருக்க. என்ன மேடம் சொல்றீங்க? நானா பிரச்சனையை தேடி போறேன்? நீ பிரச்சனையை தேடி போறியோ இல்ல பிரச்சனை உன்னை தேடி வருதோ அது இல்ல இப்ப விஷயம். எந்த சிக்கலா இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். அந்த தீர்வை சொன்னா நீ ஏத்துக்க மாட்டேங்கிற. என்ன மேடம் தீர்வு? அவர் வீட்டுக்கு நான் போறதா? அதுவே உங்களுக்கு நல்ல தீர்வா இருக்குதா? அது அவளுக்கு நல்ல தீர்வு தான்டா. ஆனா உனக்கு, இந்த குடும்பத்துக்கு? ஆனந்த் இங்க வந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த குடும்பமும் நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கும்? அவ போன எந்த இடமாவது விளங்கி இருக்கா? உன் கம்பெனிக்குள்ள வந்தா உனக்கும் அந்த மகேஷ்க்கும் சண்டை. உன் கையால தாலி கட்டிக்கிட்டதுல இருந்து இந்த வீட்டுல குழப்பம். கல்யாணம் பண்ணி வச்ச அந்த மகேஷ் வீட்லயும் பிரச்சனை. அந்த மகேஷ் உனக்கு சம்பளம் கொடுக்கற முதலாளி. அவளால அந்த மகேஷ் ஏன் கால்ல வந்து விழுந்தான்? அவ சொந்த அக்கா வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறியா வந்து நிக்குது. இப்படி எல்லாம் பேசாதமா. அண்ணியாலதான் அண்ணாக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. என் கம்பெனில நடந்துகிட்டு இருந்த அவ்வளோ பெரிய திருட்ட ஆனந்தி தான் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கா. மகேஷ் சார் ஆனந்தியால உங்க காலில் வந்து விழுந்தாருன்னு சொன்னீங்களே, அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஆனந்தி தான் மகேஷ் சாருக்கு புரிய வச்சா. அதனாலதான் மகேஷ் சாரும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாரு. அண்ணனும் தங்கச்சியும்
அவளுக்கு நல்லா ஜால்ரா அடிக்கிறீங்க. இவ வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சுன்னா இவ அக்காவுக்கு மாமனார் மாமியாரா வந்து சேர்ந்திருக்காங்க பாரு.